பணியாரக்கல் பால் கவர் இருந்தால் போதுங்க. ₹1 பெட்டிக்கடை முறுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இனி முறுக்கு செய்யறதுக்கு முறுக்கு உரல் தேவையில்லை. ஒரு சிலருக்கு முறுக்கு சுடும்போது கையில் எண்ணெய் பட்டுருமேங்கிற பயம் இருக்கும். இனி அது போலலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பரான மொறுமொறுப்பான முறுக்கு நீங்களும் ஈஸியாக செய்யலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 1½ கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துக்கிறேன். 250 ml கப்பில் 1½ கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. மாவு இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ½ கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பொட்டுக்கடலை மாவுக்கு பதில் உளுந்து மாவு கூட நீங்கள் ஒரு ½ கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் இல்லாட்டினா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்க தண்ணி ஊற்றி தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப கொதிக்க வச்சுலாம் சேர்த்துறாதீங்க. லைட்டாக வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். நீங்கள் சுடு தண்ணி தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பச்சை தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலையும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக முழுவதும் 1 கப்பு தண்ணி நான் சேர்த்துட்டு இது போல் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பத்தாட்டினா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கறது போல் இருக்குங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மாவை எடுத்து விட்டுட்டு இப்போ நான் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சிலருக்கு முறுக்கு செய்யும்போது கையில் எண்ணெய் பட்டுருமோங்கிற பயம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதனால முறுக்கு செய்யாமல் கூட இருப்பீங்க. இனி உங்கள் வீட்டில் பணியார கல் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்களும் முறுக்கு செய்யலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. முறுக்கு மாவு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தளர்வாக இருக்கக்கூடாது. நான் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பதத்தை காட்டுறேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்குங்க. இப்போ சரியாக இருக்குது. மாவு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே வச்சுட்டு நான் இப்போ ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கிறேங்க. பாலித்தீன் கவரில் தான் நான் பிழிய போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்னடா பால் கவரில் சேர்த்து புளிய சொல்கிறாங்களே, ஒழுங்காக வருமா பிழிய வருமானு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக வந்துச்சுங்க. ஒரு ½ பாக்கெட் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு ரப்பர் இருந்தால் ரப்பர் போட்டு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நூல் இருந்தால் நீங்கள் இது போல் கட்டிடுங்க. இப்போ தான் நம்மளுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் ரப்பர் போட்டுட்டு லைட்டாக அந்த நுனியில் மட்டும் கட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஒரு கத்திரிக்கோல் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணால் போதும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. நுனியில் லைட்டாக கட் பண்ணுங்கள். வாழை இலையில் நீங்கள் பிழியறதா இருந்தாலும் பிழிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி டைரெக்டாக பிழிய போகிறேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பணியார கல்லில். எண்ணெய் நல்லா சூடானவொன்னே அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒன்றா இது போல் பிழிய ஆரம்பிங்க. இந்த பணியாரக்கல் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தாங்க வாங்கினேன். உங்களுக்கும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த பணியாரக்கல் இருந்தால் ஈஸியாக அது போல் முறுக்கு செய்யலாம், ஜாங்கிரி செய்யலாம், உளுந்த வடை செய்யலாம், இன்னும் நிறைய ரெசிபி செய்யலாங்க. எண்ணெய் செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். நான் உளுந்த வடை இந்த பணியாரக்கல்லில் செஞ்சுருந்தேன். ரொம்ப எண்ணெய் செலவு கம்மியாக இருந்துச்சு. அதே போல் ஜாங்கிரி செஞ்சுருந்தேன். ஜாங்கிரி வீடியோ பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் அளவுக்கு எனக்கு ஓடி இருக்கு. என்னோட சேனலில் போய் பாருங்கள். பார்க்காதவங்க ஈஸியாக நீங்களும் ஜாங்கிரி செய்யலாம். இப்போ பாருங்கள், இது போல் புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துச்சு. நீங்கள் பாலித்தீன் கவரில் கூட மாவு சேர்த்து பிழியலாம். பால் கவர் இல்லாட்டினா. பால் கவர் எல்லா வீட்லேயுமே இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நல்லா ஒரு பக்கெட்டு வெந்தோன்னா மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்துட்டு மறுபக்கெட்டு நல்லா வெந்து பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கணுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஹையில் வைக்காதீங்க, ரொம்பவும் சிம்பிளாக வைக்காதீங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இது போல் மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்து மறுபக்கெட்டு நல்லா வெந்தோன்னே எடுத்துடுறேன். அப்போ தான் முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பணியாரக்கல் வாங்கும்போது இண்டாலியத்தில் இது போல் பெரிய குழி உள்ளதாக வாங்குங்க. அப்போ தான் நம்ம நினைக்கிற ரெசிபியெல்லாம் ஈஸியாக செய்ய முடியும். எண்ணெய் செலவு கம்மியாக. கொஞ்சம் சின்ன குழியாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கெல்லாம் செய்ய முடியாது. முறுக்கு, ஜாங்கிரியெல்லாம், வடையெல்லாம் செய்ய முடியாதுங்க. அதனால் வாங்கும்போது கொஞ்சம் பெரிய குழியாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் மறுபடியும் அதே போல் புழிஞ்சு கொடுத்துக்கிறேங்க. இதே போல் எல்லா முறுக்குமே செஞ்சுட்டு நல்லா ஒரு பக்கெட்டு வெந்தோன்னா மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்துட்டு மறுபக்கெட்டு நல்லா வெந்த உடனே எடுத்துக்கிறேன். 2 பக்கெட்டும் மாற்றி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஈஸியான முறுக்கு செஞ்சாச்சு. பாருங்கள், ஒரு தட்டு நிறைய நல்லா சின்ன முறுக்கு வந்திருக்குது. பெட்டிக்கடை ₹1 முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். செய்து பாருங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.